மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம். ஸ்ரீகணேச ரக்ஷமாம். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல கணவன் மனைவி அமைவாங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்னங்க நல்ல கணவன் மனைவி அப்படின்னாக்க, கணவன் மனைவி அப்படின்ற பொறுத்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது தான் வாழ்க்கை. ஒருத்தருடைய நல்லது கெட்டதில் பங்கு பெறக்கூடியவங்க நல்ல கணவன் மனைவி அப்படின்றது நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேருக்கு வாய்க்கிற கணவனோ ஒரு சில பேருக்கு வாய்க்கிற மனைவோ நேர் எதிர் சிந்தனை கொண்டவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேர் எதிர் சிந்தனை எப்படின்னாக்க, இவங்க அறம்னாக்க அவங்க குரம்பாங்க, அவங்க குரம்னாக்க அவங்க குதிரம்பாங்க. அப்போ நித்தம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டான கணவன் மனைவி அமைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க வாழ்க்கை ஃபுல்லாகவே சிக்கல்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, கண்டிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் கண்டுபிடிக்க முடியாது, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி சாமி, எப்படி இது பண்ணுறது அப்படின்னாக்க, எப்பொழுதுமே பொருத்தம் பார்க்கும்பொழுது மிக முக்கியமானது இந்த பொருத்தத்தில் கணவன் மனைவியோடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்க, ஒரு சில பேரை பார்த்திங்கனாக்க ஒரு நிமிடத்தில் பொருத்தம் பார்க்கலான்ற புக்கில் பார்த்துட்டு இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் இருக்குது அப்படின்னு செய்திடலான்னு சொல்லுவாங்க. பட் அதை மட்டும் பார்க்கக்கூடாது. எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் கட்டம், அதாகப்பட்டது ராசி கட்டம், அம்ச கட்டம், இது ரெண்டும் முக்கியமாக பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னா கூட திருமணம் செய்யலாமா? திருமணம் செய்யலாம். அதே போல் கணப்பொருத்தம் இல்லாட்டி கூட திருமணம் செய்யலாமா? திருமணம் செய்யலாம். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, கட்ட பொருத்தம் இல்லைன்னாக்க திருமணம் செய்கிறது சிறப்பாக இருக்குமா அப்படின்னாக்க, கண்டிப்பாக சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னே சொல்லலாம். சரி, இதில் என்னத்தை பார்க்கும்பொழுது, ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன பார்க்கும்பொழுது அந்யோன்யமான கணவன், எதிர்மறை கொண்ட கணவன், எதிர்மறை கொண்ட மனைவி அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு கட்டத்தில் ஆணுடைய ஜாதகமாக இருந்தாக்க பிரகஸ்பதியான குரு அவர் எந்த இடத்துலையாவது பலம் இழந்து காணப்பட்டால், குரு பலம் இழக்கிறது அப்படின்றது நீச்ச நிலை அடைகிறது அப்படின்றது மகரத்தில் நீச்ச நிலை அடைகிறாரு. அதே போல் சுக்கிரனோட வீட்டில் பகை நிலையை ஒரு சில சமயம் அமையக்கூடியவராரு. யாருடைய ஜாதகத்தில், எந்த ஒரு ஆண்மகன் ஜாதகத்திலையும் பிரகஸ்பதியான குரு பலமிழந்து காணப்பட்டாக்க அவங்களுக்கு அமையக்கூடிய மனைவியும் சரி இவங்களுக்கும் சரி எப்பொழுதுமே கருத்து வேற்றுமை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ கருத்து வேற்றுமை ஏற்படும்போது பிரச்சனைகள் கூடும். அப்போ எதுக்காக திருமணம் பண்ணுறோமோ அந்த திருமணத்திற்கு உண்டான நிறைவேறாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மனைவி ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் ப்ராப்ளம் இருந்தாக்க நம்ம கூட ஒத்து போகாத மனைவி, அடங்காத மனைவி, அடங்காப்பிடாரி மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எந்த ஒருடைய பெண்ணோட ஜாதகத்துலேயும் சுக்கிரன் பலம் இழந்து காணப்பட்டாக்க அவங்கள பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனைக்கு பதில் எதிர்மறையான சிந்தனை கொண்டு இருப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் எதிர் கருத்தை சொல்லுவாங்க. அப்போ நேர் எதிர் கருத்து சொல்லும்பொழுது பிரச்சனையுடைய வீரியம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எப்போ பிரச்சனையோட வீரியம் கூடுதோ அப்போ குடும்பத்தில் குழப்பம் மட்டும்தான் உண்டாகும். அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்பொழுது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் பண்ணுறது சிறப்பாக இருக்குமா அப்படின்னாக்க, கண்டிப்பாக சிறப்பாக இருக்காது. எப்பொழுதுமே நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னாக்க, ஜோதிட சாஸ்திரத்தில் லக்ன சஷ்டாசகம், ராசி சஷ்டாசகம் இது பார்ப்போம். இதை தவிர ஒவ்வொரு பிளானட்லேயும் ஆணோட ஜாதகமாக இருந்தால் குருவுடைய நிலையையும், பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனுடைய நிலையையும் பார்த்து நாம் திருமணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக பிரச்சனை உண்டாகாமல் இருக்கும். சரி சாமி, நாங்கள் பார்த்து பண்ணிட்டோம், ஆனால் டெய்லி கருத்து வேற்றுமை தான் இருக்குது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னாக்க, ஆணோட ஜாதகமாக இருந்தால் குருக்கிட்ட சரணாகதி. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள குரு பகவானுடைய சன்னிதானம், குரு பகவான் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் குருவுடைய ஹோரையில் ஒரு அர்ச்சனை, ஒரு நெய் தீபம்
போட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்ணாக இருந்தாக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானுக்கு, நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு ஒரு நெய் தீபமும் ஒரு அர்ச்சனையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதை மாதிரி திருமணத்துக்கு முன்னாடியே ஜாதகம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம கட்ட பொருத்தம் பார்த்து ஆணோட ஜாதகத்தில் குருவோடைய வலிமையின்மையையும் பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரனுடைய வலிமையின்மையும் பார்த்துட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா? திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதுவரை பொறுமையாக பார்த்த நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவலும் அத்தனை ஜோதிட தகவல்களும் உங்களை வந்தடையும். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.